என்னைக்காவது வீட்டில் நிறைய பால் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பால் அல்வா பண்ணலாம். இல்லை வீட்டில் பண்ண பால் அல்வா சாப்பிட்ணுன்னு இருந்தால் பால் வாங்கி கூட பண்ணலாம். பால் 1.5 லிட்டர். நான் பசும்பால் ஊற்றியிருக்கேன். நீங்கள் என்ன பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பால்கோவா பண்ணும்போது நல்ல பெரிய பாத்திரத்தில் பண்ணணும். அப்போ தான் பால் பொங்கி வெளியே வராது. பால் ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக தீய வச்சுட்டு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு அடுப்பில் வேறு ஏதாவது வேலை செய்துட்ருக்கும்போது பக்கத்து அடுப்பில் இந்த பால் அல்வா பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 1.5 லிட்டர் பால் வத்துறதுக்கே 1 மணி நேரம் கிட்ட ஆகும். இந்த ஸ்டேஜ் வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 7லேருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட தேவைக்கு கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பால் வத்துனதும் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் அல்வாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். 1.5 லிட்டர் பால் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக தீய வச்சு பால் அல்வா பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு 60லேருந்து 70 நிமிஷம் வரைக்கும் ஆகும். எங்களுக்கு இந்த பால் அல்வா கொஞ்சம் முருகலாக சாக்லேட் மாதிரி இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக 2 நிமிஷம் கிளறி இறக்கியிருக்கேன்.